வணக்கம் நயன்தாரா மேடம், நல்லா இருக்கீங்களா? நான் உங்களை தான் பேச போகிறேன். நான் உங்களுக்கு பயங்கரமான ஃபேனு. எப்படின்னு கேட்பீங்க, எப்போவுமே த்ரிஷா விசஸ் நயன்தாரா டிபேட் நடக்கும்போது நான் வந்து உங்கள் பக்கம் மட்டும்தான் பேசியிருக்கேன். எப்போல்லாம் அந்த த்ரிஷா விசஸ் நயன்தாரா டிபேட் நடக்குதோ அப்போல்லாம் வந்து த்ரிஷா வந்து பழம்பெரும் நடிகை அப்படின்னு பயங்கரமாக கலாய்ச்சி விட்டுருவோம். அடுத்து நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் படத்தில் நடிச்சிட்டு இருக்கப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருந்த நயன்தாரா எப்படி சீதா கேரக்டர் நடிக்க முடியும் அப்படின்னு பல பேர் உங்களுக்கு எதிராக விமர்சனம் எழுதினப்போ, ஏன்னா பூலான் தேவி கேரக்டர்னா அப்படின்னா ஏற்கனவே கொலை பண்ண பிள்ளையை தான் உடனே நடிக்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கிடுக்கு பிடிக்கலாம் கேட்டிருக்கேன். இப்போ சமீபத்தில் பொன்னியின் செல்வன் படத்தில் ஏன்டா நயன்தாரா எடுக்கல அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி உலுக்கி கேட்டேன் பாருங்கள். இல்லை மணிரத்னத்தில் என் பக்கத்தில் கேண்டீன் ஒருத்தன் சாப்பிட்டு உட்காந்தான், அவன் தான் வாட்டமாக இருந்தான் கேட்கறதுக்கு. அப்படிப்பட்ட பயங்கரமான ஃபேன் நான். முந்தின நாள் நீங்கள் தனுஷ் நாக்கு ஒரு லெட்டர் எழுதிங்க பாருங்கள், நல்லா இருந்துச்சு. ஒரு அரை மணி நேரம் ஆச்சு படித்து முடிக்கிறதுக்கு. படித்தேன், ஃபுல்லாக படித்து முடிச்ச அப்புறம் தான் தெரிஞ்சு இவனையா கும்பிட்டோம் வீட்டுக்கு போகணும்னு 2 கையை அடுப்பில் வச்சு கடிக்கிறணும். அந்த லெட்டரோட ஆரம்பமே அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அதாவது தனுஷ் சன் ஆஃப் கஸ்தூரிராஜா பிரதர் ஆஃப் செல்வராகன் அப்படின்னு சொல்லி தனுஷ் ஒரு ஏற்றி விட்டு அடுத்து சொன்னீங்க பாருங்கள், நான் வந்து திரைத்துறையில் தனியால் வந்து எந்த வித சப்போர்ட் இல்லாமல் தானாக வளர்ந்த காட்டு மரம் அப்படின்னு சொன்னீங்க பாருங்கள், பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது இந்த தானாக வளர்ந்த காட்டு மரம் கான்செப்ட் என்னென்னா, அஜித் விஜய் சண்டையும் போது அஜித்தை பேக்கப் பண்ணுறதுக்கு நாங்கள் சும்மா யூஸ் பண்ணுற சென்டென்ஸு அதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த லெட்டர் பேட் அளவுக்கு கொண்டாந்து விட்ருக்கீங்க. எழுதி கொடுத்த யார், விக்னேஷ் சிவனா? மறுத்து ஸ்கிரிப்ட் மாதிரியே வசவசன்னு எழுதியிருக்கான். நல்லா எழுந்தாப்புல, சூப்பராக இருந்துச்சு. யாரோட சப்போர்ட் இல்லாமல் யாராலையும் வளர்ந்துடலாம் முடியாது. உங்களை வச்சு 4 நல்ல ரேட்டர் 4 நல்ல படம் எடுத்தனால நீங்கள் பெரியாளா. நீங்கள் 4 பேர் இந்த பிள்ளை நல்லா நடிக்கணும் உங்களை ரெஃபர் பண்ணதால தான் உங்களுக்கு இவ்வளோ பட வாய்ப்புகள் கிடச்சிச்சு. என்ன அவங்களாம் உங்களுக்கு வந்து ரத்த சொந்தம் இல்லை, தனுஷுக்கு வந்து அவங்க ரத்த சொந்தமாக போயிட்டு அவ்வளோதான். எத்தனையோ இயக்குநர்களுக்கு பசங்க இருக்காங்க, எத்தனையோ பசங்களுக்கு இயக்குனர் அப்பாக்கள் இருக்காங்க. எத்தனை பேர் வந்து சினிமாவில் சாதிச்சிட்டாங்க. இதனையும் கஸ்தூரிராஜா ஒரு பெரிய ஃப்ரண்ட்லைன் இயக்குனர்லாம் கிடையாது. சொல்லியிருக்கீங்களே செல்வராகவன் மாதிரி திறமையான இயக்குனர் அப்படின்னு. செல்வராகவன் திறமையான இயக்குனரானதே தனுஷ் வச்சு 2 படம் எடுத்து தான். அப்பா அண்ணனோட சப்போர்ட்டில் வந்த தனுஷ் தான் போடின்னு ஒரு மொக்க படத்தை எடுத்துகிட்டு வீட்டில் உட்காந்த ஒன்ற புருஷனுக்கு இன்னொரு வாய்ப்பு வாங்கி கொடுத்து அவன் பேரை 4 பேர் திற மாதிரி பண்ணன்றதை மறந்ததாகன்னு. ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படாமல் ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னா அவனோட தலைமுறையில் எவனோ ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான்னு அர்த்தம். அதோட பலனை தான் அவன் இன்றைக்கி அனுபவிக்கிறான். சரி, தனுஷோட அப்பா கஸ்தூரிராஜா அப்பா யாருமே இல்லை. கஸ்தூரிராஜா தனியாக தானே கஷ்டப்பட்டு இயக்குனரானார். சரி, நயன்தாராவோட அப்பா ஏன் கஸ்தூரிராஜா மாதிரி டைரக்டாக நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்ணல கேட்கலாம்ல? சரி, தனுஷோட அப்பாவையும் விடுங்க, உங்கள் அப்பாவையும் விடுங்க. உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்கல்ல, உயிர் ருத்ரோனில் அசித்ரோமைசின், உலக் தெய்வ எரித்ரோமைசின். அவங்க 2 பேரும் நாளைக்கு வந்து அம்மா நான் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட பணத்தையும் செல்வாக்கையும் போட்டு அவங்கள படம் எடுத்து கொடுப்பீங்களா? இல்லை காசும் கிடையாது ஒன்றும் கிடையாது போடா அப்படின்னு சொல்லுவீங்களா? எப்போவுமே வந்து பெற்றவங்க வந்து குழந்தைங்க கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. எல்லாருமே அப்படி தான். இந்த மூஞ்சியெல்லாம் எவன்டா பாப்பா அப்படின்னு கேட்டவங்க மத்தியில் அதே மூஞ்சியை வச்சு திரும்ப படம் எடுத்து போட்டு காட்டி ஆளவுரா சாமின்னு அத்தனை பேரையும் சொல்ல வச்சு, இது மட்டும் பார்த்தாது நம்ம பையனை அரசியலையும் பெரிய ஆளாகுன்னு சொல்லிட்டு 25 சீட்டுக்கு பேரம் பேச போய் வெறும் 3 சீட்டு தான் கிடைக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த 3 சீட்டையும் துச்சமாக நினச்சி தூக்கி சீட்டு வந்தாரே ஒரு மகான். அவர் யாருன்னு தெரியுமா? தெரியாதா? அப்போ அவர் தான் எங்கள் பெரியப்பா. அதாவது களத்துக்கு வர்றதுக்கு மட்டும்தான் அந்த பின்புலம் இருக்குது இல்லை அப்படின்றதுலாம். களத்துக்கு வந்துட்டிங்கன்னா அடுத்து வந்து உங்கள் திறமை தான் பேசணும். அதுக்கப்புறம் அந்த பின்புலம் இருக்குது இல்லைன்ற கதையெல்லாம் ஆகவே ஆகாது. அடுத்த லெட்டரோட முக்கியமான பகுதிக்கு வரும். அதாவது நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் பாடல் 10 வருடம் தாண்டி இன்றும் ரசிகர்கள் கொண்டாடப்படுவதற்கு முக்கியமான காரணம் இதயத்திலிருந்து எழுதப்பட்ட உன்னதமான வரிகள். அனிருத்துக்கு தெரிஞ்சால் கல்லை கொண்டாடிப்பான். இப்போ அடுத்து பாருங்கள், நயன்தாரா பியாண்ட் த ஃபேரிடெல் என்கிற என்னுடைய ஆவணப்படத்தில் என்னுடைய உண்மையான காதலை கண்டறிந்த நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் காட்சிகள் இடம்பெறாது மனதிற்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது. அதாவது தனுசு கடை இளநிலை தான் இவங்க 2 பேரும் கயிறு போட்டு விளாண்டுட்டு இருந்திருக்காங்க. இப்போ அவங்ககிட்டே சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க. இதயத்திலிருந்து எழுதப்பட்ட உன்னதமான வரிகள்லாம் நீ ஃப்ரீயால் எழுதி கொடுத்துருக்கணும். காசு வாங்கி தானே எழுதிருப்ப, அதனால தானே இப்போ காப்பி ரைட்டு போய் நிற்கிற. சரி, இதயத்திலிருந்து எழுந்த உன்னதமான காதை ஏன்டா நெட்ஃப்ளிக்ஸுக்கு வித்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய அனுமதிக்காக 2 வருடங்கள் காத்திருந்தோம், உங்களுடைய அனுமதி கிடைக்கவில்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு லெட்டரை போட்டுக்கலாம்ல, இந்த மாதிரி தனுஷோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுறோம், கிடச்சிச்சின்னா யூஸ் பண்ணிக்கோ, நல்லாயிருக்கும்னு சொல்லி போட்டுக்கலாம்ல. இன்னும் 4 பேர் சேர்ந்து சப்போர்ட்டுக்கு வந்துருப்பான்ல. அப்போ போடல. தனுஷுக்கே தெரியாமல் அவன்கிட்ட என்ஓசி வாங்கிறதுக்கு ஏதோ முயற்சி பண்ணியிருக்கீங்க. அந்த டக்கால்ட்டி வேலையும் பழிக்கலை. அவன்கிட்ட அப்ரூவலும் வாங்காமல் அந்த 3 செகண்ட் வீடியோவும் பயன்படுத்திருக்கீங்க. இப்போ அதுக்கு அவன் நஷ்டஈடாக 10 கோடி ரூபா கேட்டதுக்கப்புறம் அள்ளு கிளம்பி நாட்டு மரம் காட்டு மரம் என்னத்தையோ ஃபிக்ஸ் மாதிரி சுற்றி எழுதி ஒன்று ரிலீஸ் பண்ணி விட்ருக்கீங்க. இதில் உச்சக்கட்ட காமெடி என்ன அப்படின்னா, ஏன் நீங்கள் என்ஓசி கொடுக்கவில்லை என்பதற்கான காரணத்தை கோர்ட்டில் விளக்குங்கள் அப்படின்னா. அவன் ஏன் கோர்ட்டில் விளக்கணும்? என்ஓசினா என்னது? நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். அவனுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைனா கொடுக்க போகிறான், இருந்தால் கொடுக்காமல் இருக்க போகிறான். உனக்கு மற்ற ப்ரொடியூசர்லாம் அப்ரூவல் கொடுத்ததுனால இவன் கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? ஒருத்தண்ட இடம் இருக்குது, நீங்கள் போய் அவன்கிட்ட அந்த இடத்த எனக்கு கொடுப்பா, எழுதி கொடுப்பா அப்படின்னு கேட்குறீங்க. அவன் இல்லை நான் விற்கிறதில்ல அப்படின்றான். உடனே அவன் மேலே ஒரு கேஸை போட்டு நீ ஏன் இந்த இடத்தை எனக்கு விற்க மாட்டேன் என்கிறாய் என்பதற்கான காரணத்தை கோர்ட்டில் விளக்குங்கள் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வருத்தமாக இருக்குமோ இதுவும் அவ்வளோ வருத்தமாக தான் இருக்குது. தனுஷ் எதுக்கு கோர்ட்டில் விளக்கணும்? 10 கோடி ரூபாய்க்கு நீ விளக்கு. லெட்டரோட கடைசி பகுதி தான் வந்து இன்னும் உச்சக்கட்டம். அதாவது அந்த கிறிஸ்டோபர் நோலன் பட டைட்டில் மாதிரி ஏதோ ஒரு புரியாத மாதிரி ஒரு வார்த்தையை கொடுத்து
இப்படி ஒரு ஜெர்மானிய வார்த்தையை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அதன்படி அதை படித்து புரிந்து தெரிந்து கொள்ளுங்களாம். ஏன் 3 பக்கம் லெட்டர் எழுதுனி என்ன ஒரு பக்கத்துக்கு சேர்த்து அதையும் எழுதிருக்கலாம்னா என்னன்னு உட்காந்து படிச்சிருப்போமே. தனுஷுக்கும் உங்களுக்கும் வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம். நீங்கள் சொல்ல மாதிரி தனுஷ் கெட்டவராக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் கொண்டு வந்திருக்க இந்த லெட்டரில் உள்ள பிரச்சனையை பார்த்தா உண்மையிலே தனுஷ் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் எல்லாருக்குமே தோணுது. எங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் நம்ம வாங்கின அமௌண்ட்டுக்கு ஏதாவது பங்கம் வந்துடுமோ அப்படின்ற ஒரு ஆற்றாமையில் அப்படின்ற ஒரு பதட்டத்தில் நீங்களும் விக்னேஷும் சேர்ந்து தனுஷ் மேலே உங்களுக்குள்ள வன்மத்தெல்லாம் கொட்டி தீர்த்துருக்கீங்க. அதுதான் இந்த லெட்டர் சொல்லுது. அதனால் சந்திரமுகி இந்த லெட்டர் வேலைக்கு ஆகல. இப்போதைக்கு துர்கா சமயனுக்கு வேறு ஏதாவது புது விஷயம் தான் எடுத்துகிட்டு வா, அப்போ பார்ப்போம். ஓம் நம சிவாய. சார், நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.